வணக்கம் பாலாஜி. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் பள்ளிக்கு ஆய்வு சென்ற தமிழக வெற்றி கழக எம்எல்ஏ கஜேந்திரன் ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இது போன்ற செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது என்று தமிழக முதல்வர் விஜய் ஏற்கனவே எச்சரித்துள்ள நிலையில இது போன்ற ரீல்ஸ் போடுவதில் எம்எல்ஏவின் செயலானது தொடர்ந்து அரங்கேறிதான் வருகிறது. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் விஜய் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமைச்சர் மற்றும் எம்எல்ஏக்கள் பள்ளிகளில் சென்று தேவையில்லாத ஆய்வு செய்வது, பள்ளி மாணவரிடம் கேள்வி கேட்பது போல் ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிடுவது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று அறிவுறுத்தியிருந்தார். அதே போல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனும் இது தொடர்பாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். சமீபத்தில் கூட தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அரசு பள்ளியில் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக முதல்வர் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆகியோர் இந்த அறிவுரை வழங்கினர். இந்த நிலையில்தான் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழக எம்எல்ஏ கஜேந்திரன் பெண்ணாகரத்தில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில ஆய்வுக்கு சென்றுள்ளார். அங்கு மாணவரிடம் கேள்வி கேட்பது போலும் அறிவுரை வழங்குவது போலும் ரீல்ஸ் எடுத்து அதில் குறிப்பாக முதல்வர் விஜய் நடித்த படத்தின் பாடலை சேர்த்து தனது இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் பக்கங்களில் பதிவிட்டுள்ளார். இது தற்போது தொகுதி மக்களிடையே மட்டுமில்லாமல் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பரவி வருகிறது. சர்ச்சைக்குரிய விவாதமாக மாறியுள்ளது. பள்ளிகளில் ஆய்வு செய்து ரீல்ஸ் வீடியோக்கள் பதிவிடக்கூடாது என்று முதல்வர் விஜய் கூறி சில நாட்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் பெண்ணாகரம் எம்எல்ஏ கஜேந்திரன் இது போல் செயல்களில் ஈடுபட்டு வருவது பொதுமக்கள் மட்டுமின்றி கல்வியாளர்கள் மத்தியிலும் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இவர் தொடர்ந்து இதே போல் ரீல்ஸ் பதிவுகளை தனது இன்ஸ்டாகிராம் மற்றும் பேஸ்புக் பக்கங்களில் தொடர்ந்து பதிவிட்டு வருவது முதல்வரின் உத்தரவை பின்பற்றாமல் தன்னிச்சையாக செயல்படுவது போல் இருக்கின்றது என மக்களால் பேசப்படும் ஒரு பேசும் பொருளாக மாறி வருகிறது பாலாஜி.